நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள். வணக்கம். நகராட்சி உதவி வருவாய் அலுவலர் ஜாதி பாகுபாடுடன் செயல்படுவதாகவும் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க நகரமன்ற கூட்டத்தில் கோரிக்கை. திருவள்ளூர் நகராட்சியில் மாதாந்திர கூட்டமானது நகரமன்ற தலைவர் உதயமலர் பொன்பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய திருவள்ளூர் நகராட்சி 12வது வார்டு உறுப்பினர் ராஜகுமார், நகராட்சியில் பணிபுரியும் உதவி வருவாய் அலுவலர் கருமாரியம்மன் ஜாதிய பாகுபாடுடன் செயல்படுவதால் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நகரமன்ற கூட்டத்தில் கோரிக்கை வைத்தார். திருவள்ளூர் நகராட்சியில் பணிபுரியும் ஊழியர் சாதிய பாகுபாடுடன் நடந்து கொள்வதாக கவுன்சிலர் ஒருவர் நகரமன்ற கூட்டத்தில் குற்றம் சாட்டிய நிகழ்வு கூட்டத்தில் சற்று நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து பேசிய நகரமன்ற உறுப்பினர்கள் நாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும், நகராட்சி முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள மின் விளக்குகளின் ஒளிரூட்டும் தன்மையை அதிகரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். மேலும் நகராட்சி முழுவதும் சாலைகளை சிறப்பாக அமைத்து கொடுத்ததற்கு நகரமன்ற தலைவர் உதயமலர் பொன்பாண்டியனுக்கு தங்களின் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். போனா கூட அந்த வேலை முடிய மாட்டேங்குது. பப்ளிக் மத்தியில் அதிருப்தியா இருக்கு. அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மட்டும் ஒரு நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக், வீட்டு நம்பர் மாற்றணும், டோர் நம்பர் மாற்றணும், ஏதாச்சும் ஒன்று சொன்னால் கூட பெட்டிஷன் நம்ம போடுறோம் கமிஷனருக்கு. அங்கிருந்து ஃபார்வர்ட் ஆகி வந்தால் அந்த வேலை இதுவரை நடக்கவே மாட்டேங்குது. இது வந்து நான் ஒரு 6 மாசமா நான் கேட்டுக்கிறேன். இது வந்து வெளியே சொல்லக்கூடாதுன்னு எத்தனை மாதிரி நினச்சேன். ஆனால் செயல்படவே மாட்டேங்குது அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மட்டும். அதே போல் பிஎல்டி போட்டால் லேட் ஆகுது. வரி மட்டும்தான் போயிட்டு போடுறாங்க. அது எதுக்காக போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். அதே போல் ஏஆர்ஓவுடைய செயல்பாடு வந்து ரொம்ப அதிருப்தியாக இருக்குது. அவருடைய செயல்பாடு பில் கலெக்டர் எல்லாருமே டார்கெட் பண்ணி அவர் அசிங்கமாக பேசுகிறாரு. அவர் எல்லாம் பில் கலெக்டரும். இதுக்கு முன்னாடி முருகன் ஒரு பில் கலெக்டர் அவரை வந்து எட்டி வதிக்க போனார் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. அப்புறம் கமிஷனர் கூப்பிட்டு வார்னிங் பண்ணி அனுப்பிச்சாரு. அதுக்கப்புறம் அருள் பில் கலெக்டர் அடிக்க போறாரு. இப்போ போன வாரத்தில் வந்து கமிஷனருடைய ஓஏ சார்லஸ், அதுக்கப்புறம் வந்து குமரவேலு சொல்ற ஒருத்தர், அவர் டார்கெட் பண்றது எல்லாமே வந்து எஸ்சிஆர்களை தான் டார்கெட் பண்றாரு. இது வந்து ரொம்ப அநாகரிகமான செயல். அவருடைய வார்த்தை படுகேவலமா இருக்குது. ஏற்கனவே இப்போ இன்சார்ஜ் கமிஷனர் கூட ஞாபகம் போச்சு. அவர் என்ன நடவடிக்கை எடுத்தாருன்னு தெரியல. அவரை வந்து சிவியரா வார்னிங் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் கட்சிச்சிங்க. அந்த வார்டு கவுன்சிலர் முறையில் வந்து எனக்கு வந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ண முடியுமா சொல்லுங்கம்மா? இப்போ நான் எப்படி ரைட்டுங்கம்மா, அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது. நாய் துரி பூச்ச மாதிரி ஆகி போச்சு. அதை பார்த்தாலுமே மக்கள் ஓடுறாங்க. பின்னாடி குழந்தைகளை தைச்சிட்டு போதுங்க. ஒரு 15 பேர் கட்சிச்சிங்க. இப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது எங்கள் வார்டில். சரி அது வந்ததுன்னா அது வந்து உள்ளே அந்த பைப்புக்குள்ள இருக்கிற மண் எல்லாத்தையும் எடுக்கிறது. நம்மளுடைய நகராட்சி மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் எத்தனை ஆண்டு காலங்கள் எப்படி இருந்ததோ தெரியவில்லை தலைவர் அவர்களே. இப்போது 27 வார்டுகளிலும் சிறப்பான சாலை, சிறப்பான மருத்துவமனைகள், சிறப்பான சேவைகளை செய்து கொண்டு நம்முடைய நகராட்சி ஒரு நல்ல நற்பெயரோடு இருந்து வருகிறது. இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு, தலைவர் அவர்களே, காலனி என்ற ஒரு ஆதிக்க வார்த்தையை நம்முடைய தமிழக முதல்வர் அந்த வார்த்தையை எடுத்து விட்டார் சட்டமன்றத்தில். அது போன்ற நம்முடைய நகராட்சியில் ஒரு சில அதிகாரிகள் செய்கின்ற சிறு சிறு இது போன்ற செயல்பாடுகள் மன வருத்தத்தை அளிக்கிறது. நாங்கள் இது சீக்கிரத்தில் நடவடிக்கை எடுத்து இது போன்ற செயல்கள் இனிமேல் நடக்காத வண்ணம் பார்த்துக் கொள்ளும்படி தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தலைவர் அவர்களே, அதாவது எல்லா இடத்துலையும் நல்லபடியாக லைட் எரியுது. அந்த வெளிச்சம் மட்டும் போதல் தலைவர் அவர்களே. அந்த வெளிச்சத்தை கொஞ்சம் கூட்டம். ஏன்னா 20 வாட்ஸ்ன்றது ரொம்ப லோவான வாட்ஸ் தலைவர் அவர்களே. ஒரு 50 வாட்ஸு, ஒரு 100 வாட்ஸுக்குள்ள ஒரு முக்கியமான மையப்பகுதிகளில் ஒரு 100 வாட்ஸ் போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். ரெண்டாவது